இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக அரசுடைய கையாளாத தரத்தினாலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக 10,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்கிற அந்த அறிவிப்புக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் 5,000, 2,000, 1,000 என்னமோ போட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு, தோத்துட்டு போறோம். ஏன் சாமி 5 வருஷம் இருந்தே சாமி, ஒரு நாள் கூட இது மாதிரி 5,000 போடவே இல்லையே சாமி, ஒரு நாள் கூட நீங்க ஒண்ணு போட்டுருந்தீங்கன்னா பரவாயில்லையே. தேர்தல் வருதுன்னு போடுறீங்க, ஏன் பயம் வந்துருச்சு. ஆளுநர் கட்சி வெளியே வீராப்பா பேசுறாங்க, நாங்க தான் வருவோம்னு, ஆனா உள்ள நடுத்தோம். அதனாலதான் அதிகாரி கூப்பிட்டு கேட்க, ஐயா ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, முதியோர் ஓய்வூதியம் போடுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு போடுங்க 2,000, மனைவி உரிமத்தொகைக்கு 2,000 போடுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க 5,000 இல்ல 50,000 இல்ல 1 லட்சம் கூட கணக்குல போடுங்க, பேங்க்ல போடுங்க. அது ஒரு தாத்தா வீட்டு பணம் இல்லையா, அரசாங்க பணம் தானே, இது மக்களுடைய வரி பணம் தானே, அவங்க பணம் தானே. அதனால மக்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதனால ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வீட்டுக்கு போவது உறுதி, புரட்சி தலைவர் எடப்பாடியார் கோட்டைக்கு போவது உறுதி. ஏன்னா நாடு சின்ன